ஸோ யா ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் ஸ்டார்ட்டிங்கில காட்டின மாதிரி அந்த வீல் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபுட்டேஜஸை. அண்ட் தென் கம்போசிஷன் ஆக்குறேன். கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ மோச்சா ஏய் தான் அந்த எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீலை ட்ராக் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும். அண்டு எக்லிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டூல் படி கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. அண்டு வீலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக வீலோட ஷேப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யா ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ராக் ஆக. ஸோ நீங்கள் பொறுமையாக ட்ராக் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்ருங்க. ஸோ ஒன்ஸ் ட்ராக் முடிஞ்சதும் சேவ் பண்ணிவிட்டு முச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க. மேட் ஆப்ஷன் கீழே கிரியேட் மாஸ்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. மாஸ்க் கிரியேட் ஆகிடும். கரெக்டாக வீலுக்கு மாஸ்க் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் ரொட்டேஷனுக்கு ஆர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. எவ்வளோ ரொட்டேட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் நமக்கு இந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். பிளெண்டிங் லேயரில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளெண்டு கரெக்ட் ஆயிரும். ஸோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வீலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கோட சைஸ் வீலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எஸ் கொடுத்து ஸ்கேல் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவுட்புட் கிடச்சிடும். ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ எல்லா கீ ஃப்ரேமையும் F9 கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணி, மறக்காமல். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு கூட நீங்கள் சவுண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும்.